ஏன் வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன் காட்ட வந்திருக்கீங்க? ஆடுறீங்க? ஆடுறதுக்கு பாடுறதுக்கு வந்திருக்கீங்க. அதாவது பொம்பளை பிள்ளை. இது என்ன ஊரு? என்ன கோயில்? என்ன சாமி? என்ன பூமி? அப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லுவாங்க. நான் சொல்லி வரணும். பாப்பா இன்னைக்கு ஆடுனா மேய்ச்சல், புள்ளினா பாய்ச்சல், அரசியல்னா கூச்சல். அப்படி கூட இன்னைக்கு மன்னாதி மன்னனை மண்ணை கவிட்டு போன ஊரு. மன்னாதி மன்னனை மண்ணை கவிட்டு போன ஊரு. அப்படிப்பட்ட ஊரு என்ன ஊரு இது? தென்காசி தானே? நம்ம தூங்கி கிடந்தது அந்த நாள் தெரியலையோ? அதாவது இன்னைக்கு தென்காசியை சேர்ந்த நீங்க ஆத்த ஐஎஸ்ஐ புண்ணியத்துல நம்ம அக்கா தங்கச்சி ஒண்ணுக்கு 3 பேர் வந்திருக்கோம். ஆம்பளை ஒண்ணுக்கு 2 பேர் வந்திருக்கோம். பையன் பால்வாடி ஒழுங்கா போறியானா? பால் குடிய மறக்கலையா? அதே பால்வாடி முன்னாடி வாமா. அதாவது பொம்பளை பிள்ளை மேலகரக அடியை பார்த்துக்கலாம். மேலகரக அடியை பார்க்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? உனக்குத்தான் உனக்கே தாமா. ஆமா மேலகரக அடிச்சரி டம்மு டம்முன்னு கேட்டுச்சு. இந்த பிள்ளை யாரு? ஏமா உனக்கு எப்படி இருந்துச்சு? மேலகரக அடிச்சடி சுப்பு இங்கே விட்டுறாத வச்சுக்க. சுப்பமா இங்கே வந்துருச்சு. ஏமா உனக்கு எப்படி இருந்துச்சு மேலகரக அடி? உனக்குத்தான் சொல்லுது. ஏமா இவளுக்கு டம்மு டம்முண்டுச்சு, அவளுக்கு சுப்பு சுப்புண்டுச்சு, உனக்கு விண்ணு விண்ணுடுச்சு. இந்த பையன் யாருமா? இந்த பையன் எங்க வந்தியா? சரி பால்வாடி போறேன்டியா? ஆடிக்கிட்டே பெருப்பியானே. அதான் எப்படி போனீங்க? எப்படிமா போனியா? மேலகரக யாருன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் புகழ், இன்ஸ்டாகிராம் புகழ், பேஸ்புக் புகழ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் புகழை கொண்ட இன்னைக்கு மேலகரக யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணே உங்க பேரு என்ன தெரியல வந்து வாய் சொல்லி விட்டேன். மேலகரக பேர் தெரியாது. ஏங்க மேலகரடி எங்களுக்கு அப்படி இருந்துச்சு. சரி உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு? சேத்துரை சேர்ந்த இன்னைக்கு மாயக்கண்ணன் மாயனுக்கு அவர்களை நையாண்டி மனவனை எப்படி இருக்கணும்? அதாவது பொம்பளை பிள்ளை இன்னைக்கு மேலகரகளை சொல்லியாச்சு. அதுக்கு இணைந்தா இன்னைக்கு மதுரையை சேர்ந்த கரகாட்ட யாருன்னு கேட்டீங்கன்னா பாப்பா இன்னைக்கு நாட்டிய தாரகி, கைப்படாத முட்டு, சின்ன சிட்டு. இந்த பிள்ளைங்க பார்த்தா ஏகப்பட்ட கைப்பட்டு இருக்குமா? ஏண்டி அப்புறம் எப்படி சொல்லணும்? படலையா? அப்படி சொல்ல நீங்க கரகாட்ட யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு காரியப்பட்டியை சேர்ந்த தங்கம் கருப்பசாமி அவர்களை இணைந்து தர்சினி அவர்களை கரகாட்ட சேர்ந்து வந்து ஒரு மாதிரி ஏமா பிள்ளைக்கு பால் கொடுக்கறதா இருந்தா வீட்டுக்கு கூட்டு போய் கொடுக்கலாம், இல்ல ஓரத்துல கூட்டு போய் பால் கொடுக்கலாம். இல்லம்மா ஆவின் பால். ஆமா ஆமா. அதாவது பாப்பா அப்படி சொல்லப்படி நீங்க ஆட்டக்காரங்களை மேலக்காரங்களை சொல்லியாச்சு. என்னதான் நம்ம ஆடுறாலும் சரி, என்னதான் அவங்க அடிச்சாலும் சரி, என்னதான் நம்ம பாடுறாலும் சரி, இன்னைக்கு நாடு ஊருக்கு தெல்ல தெளிவாக கேட்கக்கூடியது என்னது? ரேடியேஷன் எடுக்கிற ஜாமா. ஒன்னது இல்லம்மா, ரேடியேஷன் எடுக்கிற ஜாமா. அப்படி சொல்லப்படி நீங்க ரேடியேஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா பாப்பா நீங்க இருக்க யார வேணாலும் நம்பலாம், இங்க இருக்க யார வேணாலும் நம்பலாம். ஆனா அந்த ரேடியேஷன் எடுக்கிற மட்டும் நம்ப கூடாதுமா. ஏன்னு கேளு. அங்க போங்க, இல்ல பைபாஸ்ல கொண்டு இறக்கி விட்டாங்க. ஏமா இது மிளகா பிஞ்சமாக்கி வச்சுக்கிட்டு தடவுறியானு பெரிய பெரிய பிஞ்செல்லாம் பார்த்தா எப்படி இருக்காது?
ஏமா ஏங்க அப்படி சொல்ல கூட இன்னைக்கு ரேடியோ செட்டுக்கார மட்டும் நம்ப கூடாது. நம்ப கூடாது. ஏன் நம்ப கூடாது? ஏன்னா அவர்தான் கரண்ட் இருந்தாலும் போடுறாரு, கரண்ட் இல்லாட்டாலும் போடுறாரு. அச்சச்சோ அச்சச்சோ. ஏமா ஏங்க கரண்ட் இருந்தா தான் போடுவாரு. சரி கரண்ட் இல்ல எப்படிங்க போடுவாரு? பாப்பா ஏப்பா பாப்பா ஏப்பா கரண்ட் இருந்தா எப்படி போடுவாருன்னு கேக்குறேன். ஆமா. கரண்ட் இல்லாட்டா எப்படி போடுவாருன்னு கேக்குறேன். ஆமா மாமா. கரண்ட் இருந்தா இது என்னது? வயரு வயரு. வயரு மைக்கு என்னது? அவர்தான் அப்படிதான் இருக்கேன். அவர் சாம அப்படித்தான் இருக்குமா? ஆமா. இது மைக்கு, மைக்கு இது வயரு. வயரு இத உள்ள விட்டு திணிப்பாரு. எதுல? ஸ்பீக்கருக்குள்ள. திணிச்சிட்டு ஸ்பீக்கருக்குள்ள உள்ள விட்டு திணிப்பாருமா? திணிச்சிட்டு அது இருந்தா கரண்ட் இருந்து போடுறாருன்னு அர்த்தம். சரி கரண்ட் இல்லாட்டா எப்படி போடுறாரு? கரண்ட் எப்படி போடுவாரு? டைவர் போட்டு போய் போடுங்க. வாங்க மாமா. பரவாயில்ல வந்துருச்சு பாருங்க. ஏமா கரண்ட் இல்லாட்டா எப்படி போடுவாரு? எப்படி போடுவாரு? நீங்க அக்கா தங்கச்சி 3 பேர் வந்திருக்கீங்களே, ஆமா. சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்களா? உடம்புக்கு தெம்பா இருக்கா? தெம்பா இருக்குல? உங்க 3 பேர்த்த கூட்டு போய் கூட்டு போய் இவர் வச்சு கம்மாயில போடுவாரு. ஏய் எப்ப நீ போடுறியா? வேணாமா? அவர் பயந்துட்டு போறாரு. உன்னை பார்த்தாலே பயமா இருக்கும் போல. எக்ஸர்சைஸ் பண்ண வேண்டியவரா? கருப்பு சட்டைக்காரனே உனக்கு கீழே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏய் அவர் காமிச்சிருக்காரு கீழ பார்த்தாருச்சுங்க. நீ என்னதான் கீழே பார்த்தா அங்க கருப்பா தான் தெரியும், சிகப்பா தெரியாது. அதனால போட்டுக்கிட்ட அவசரம் அப்படி. அதாவது பொம்பளை பிள்ளை ஏன் அவங்க பிள்ளை இன்னைக்கு சாமி பொறுத்தாலும் பிறக்க சாமி இருக்காது. போடுறாரு. அப்படி சொல்லக்கூடிய இன்னைக்கு கரகாட்டத்தை நம்மளுக்கு அமைத்துக் கொண்டிருக்கும். இன்னைக்கு கரகாட்ட சரி, இன்னைக்கு கரகாட்டத்தை அமைத்துக் கொண்டிருக்கும். அம்மா கூட இருக்கோம். யாருன்னு கேட்டீங்கன்னா யாருங்க? விவேக்ராஜ். விவேக்ராஜ் 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 எங்க மாமாவா? உங்க மாமாவா? ஆமா மாமா. அப்ப எனக்கு அண்ணன் வேணும். ஆமா. எனக்கு அண்ணன் வேணுமா? எங்க மாமா அப்பா வேணும்டா. எனக்கு அப்பனா? ஆமாடா. அப்படி சொல்லாத குடும்பம் கட்டு போயிடும். ஏண்டா? பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. அப்படி சொல்லக்கூடிய ரேடியோ செட் யாருன்னு கேட்டீங்கன்னா யாருங்க? முத்துக்குமாரன் ஆடியோஸ். அவர் போடுவாரா? அவர் போடுறாரா நம்ம போறட்டா? ஒரு பாட்டு போடுறீங்களா? பாப்பா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை. அப்படி சொல்லக்கூடிய உங்களுக்கு சாமி இருக்கா? சாமி இருக்குல்ல? உனக்கு சாமி இருக்கா? எங்க சாமியை கேட்டீங்கன்னா ஆமா. நைட்டு 12 மணிக்கு மேல உனக்கு சாமி இருக்கானே? அப்படியே கமெண்ட்ல வாங்க. அவருக்கு பார்த்தா வேற மாதிரி வருது போல. காப்ப கட்டினாலே ஏய், காப்ப கட்டினாலே சாமி வரும். அவர் காப்பாற்றிருக்காரு. காப்பு கட்டுற வரைக்கும் சாமி வராது. ஒரு வாரத்துக்கு விரதமா இருக்காரு. அப்படி நம்பாதடி. சரி ஏன் பண்ண? காப்ப கட்டின சாமி வராது. ஏங்க ஒரு வாரத்துக்கு விரதம் இருக்காரு. ஆமா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் யாரு பக்கத்துல நம்பி போயிடாதீங்க. ஏங்க பூரா காப்பு கட்டி விரதமா இருக்காங்க. ஓ, பார்த்து ஜாக்கிரதை. விரதம் இல்லையா? அவர்தான் கரெக்டா சொல்றாருமா. அந்த மாமா விரதத்தை முடிச்சிட்டாரா? அவர் உடனே ஒழுங்கா உட்கார சொல்லுமா. ஏண்டா? இத்தனை டியூப் லைட் கவர்ல அவர் டியூப் லைட் மட்டும் தனியா தெரியுது பாரு. நல்ல தொக்க போட்டு உட்கார்ந்திருக்காரு. ஏய், அப்படி சொல்ற உனக்கு சாமி இருக்காமா? சாமி இருக்குங்க. அப்படி சொல்ற நாங்க வந்து சாமியை கும்பிடா, நீங்க சாமியை கும்பிடுறீங்களா? சாமி வேண்டுங்க. எங்க சாமியை கும்பிடவா? ஆமா. எங்க சாமியை கும்பிட்டா உங்க சாமி வந்துருமா? எங்க சாமி நைட்டு 12 மணிக்கு மேல அப்படியே கிட்டு கிட்டு கிட்டு. கருணை உள்ளம் தோடுதமா, அருளை காட்டி வருகிறார். கருணாக உருவெடுத்து தருமாறி வருகிறார். அகிலமெல்லாம் ஒன்றக கண்ணியம்மா, மகனுண்டு கருமாறி வருகிறார். ஆனா ருசி கட்டு. அகிலாண்டேஸ்வரி மகமாகி ஆமா. அம்மா தாயே கருமாரி கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. நேரிலேயில் நீ இருந்தால் கோவிலில் வந்து சித்தவர்கள் மன்னரை சித்தவெண்ணால்
இருக்கா? இருக்குல. இருக்கா? இருக்குல. எங்க உங்க சாமியை கும்பிடுங்க பாப்போம். எங்க பொண்ணா பிறந்தா? பொண்ணா பிறந்தா? இந்த பூமியில. பூமியில. சாமி ஒண்ணு இருக்குலங்க. சாமி இருக்கா? சாமி இருந்தா. அப்புறம் சாமி பாட்டு ஒண்ணு இருக்குலங்க. இருக்கா? ஆமாங்க. எங்க உங்க சாமியை கும்பிடுங்க பாப்போம். எங்க சாமி ஏறும்னா? நீயும் தம்பி நடுவு மையத்துல நில்லுங்க. நடு மையத்துல நில்லுங்க. ஆமா சொல்றா சொல்லுவ முடியல சொல்லு. சொல்லிடு கொடுக்கணும். இங்க பாருங்க. கையில ஆட நீங்க கையில கொடுக்கும்போது கையில பார்த்து யாவும் வந்துடுறீங்க. ஆமாங்க. ஆமாப்ல. சாமி இருக்குல? சாமி இருக்குடா அம்மடா புடுங்க. ஓ சாமி இல்லடா. சாமி இருக்குடா. ஆமாங்க. எங்க சாமி வேணும்னா நீங்க கண்ணை மூடுங்க. ஆமா. எங்க சாமி ரொம்ப துடியான சாமிங்க. ரொம்ப பக்தியான சாமி. ஏய் நல்லா பாட்டு படிப்பியா? நல்லா படிப்பே. வேண்டு வா ரெண்டுல நீ ஒண்ணு தடுமா இந்த பொண்ணுக்கு படலாமா ரெண்டு கட்டி தாளடிக்காமா நீ குப்பாட்டு வரலாமா போய்டேலோ போட்டு படுவோமா புது பாட்டு ஆமா மேல்தானே அழகாத விளையாட்டு ரெண்டுல நீ ஒண்ணு தடுமா இந்த பொண்ணுக்கு படலாமா. உங்க வீட்டுல இதான் சாமி பாட்டா? உங்க ஊர்ல இதான் சாமி பாட்டா? உங்க சாமி பாட்டா எனக்கு சுத்தமா கொடுக்கலாமா? இந்த பையனுக்கு ஆயிருக்கமே உட்காந்துருக்கியா? என்ன செய்யுது உனக்கு? எனக்கு இந்த பாப்பாடு பிடிக்கலாமா? உங்க தங்கச்சி இருக்காளா? எங்க உங்க தங்கச்சி சாமி பாட்டு பாட சொல்லுங்க பாப்போம். ஆமா உனக்கு எது சாமி பாட்டு இருக்கா? உனக்கு தான் எனக்கு இருக்குடா. ஆளே ஒரு மாதிரி இருக்கேம்மா. என்ன உனக்கு சாமி பாட்டு இருக்கா? அப்ப கூப்பிடுங்க பாப்போம் உங்க சாமியை. போ நான் உனக்கு கூப்பிடுறேன். ஏய் ஊப்புறே வா. தொங்க போட்டு நில்லு. யா தொங்க போட்டு நிக்கறாய. ஏய் என்ன வரோம்? தொங்கிட்டே நிக்கணும். இவர் ஏன் உட்கார்ந்து இருக்காரு? அவர் என்ன பார்த்து கண்ணடிச்சிட்டே இருக்காரா? ஏங்க பாத்தியா? ஏய் மண்டைய மட்டும் பார்க்காத. அவர் உடம்பே அழகா இருக்கு பாரு. என்னை பார்த்து வெக்கப்படுறாரு. மடியில உட்கார்ந்துருக்காரு. கூட்டு பேரு கண்டிப்பா கூட்டு பேரு. சரி நான் பாடவா? பாடுனா ஓடக்கூடாது. நான் பாடி ஸ்டெப் போடுறேன். அன்னத்தை பாத்தியே அப்பா பித்தே தேனா பாத்திட்டோ அப்பா பித்தே தேனோ. அந்த பையனுக்கு அப்பப்ப விசுமாக்கி வருதுமா. பாப்பா என்னைய பார்த்து ட்ரெண்டிங்ல எப்படி போடுறியா? உன்னைய பார்த்து நான் ஒண்ணு போடவா? பணத்துக்காக மனச மறந்து அவன் கூட போனே. நான் பணக்காரே இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனே. நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போனே. நான் ஊருக்கு வந்து பார்த்த பிள்ளை அவன் கூட போனே. சி 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 குமரி வருதி சி சி குமரி சி. என்னம்மா அந்த பையன் வாயில மெத்துக்கிட்டு குசுவை போட்டுக்கிட்டு இருக்க கன்றாவி. ஆயிருந்து இறங்கலையாடி. இந்த பையன் அரண்டே போயிட்டியா? அங்க பாரு சும்மாவே ஊதிக்கிட்டு இருக்கியா? நீ போடல நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஊத போறியா? ஏமா உனக்கு சாமி பாட்டு தானா? உன் சாமி பாட்டு எனக்கு பிடிக்கல. எங்க அக்கா பாடுவாடா. உங்க அக்கா பாடுவாடா? எங்க உனக்கு சாமி இருக்காமா? எனக்கா? இந்த பிள்ளைய பார்த்தாலே பயமா இருக்குமா? ஏங்க இல்லம்மா ஆளு ஒரு மாதிரி இருக்கு. பாப்பா ஏங்க உனக்கு சாமி பாட்டு இருக்கா? சாமி பாட்டு. சாமி பாட்டு என்ன பாடணும்? சாமி பாட்டு என்ன பாடணும்? இல்லம்மா அந்த பிள்ளை ஒரு மாதிரி கூப்பிடுது. ஏமா உனக்கு சாமி பாட்டு இருக்கா? சாமி இருக்க. சரி என் புருஷனும் கூட இருக்காரு. உன் புருஷன் வேணா? அதான் உட்கார்ந்திருக்காரு. ஐயோ இந்த பையன் வேணாமா? இது வெட்கப்படாதீங்க. நீ பப்புள் மாங்கி இருக்கியா? அதான் எனக்கு பிடிக்கும். ஏறி பதக்கு மிதிச்சு போடுவியா? ஏமா உனக்கு சாமி பாட்டு கூப்பிடுங்க. இருக்கு. இருக்கா? கூப்பிடவா? எங்க கூப்பிடுங்க பாப்போம். நடுவுல போய் தொங்க மாட்ட நில்லு. திரும்ப நிக்கவா? ஆமா. ஐயப்பா அழுகாதீங்க. விடுப்பா போகும்போது போய் பார்த்துட்டு சொல்றேன். ஏங்க அழுகாதீங்க, கஷ்டமா இருக்கு மனசு. நீங்க அழுகாதீங்க, எனக்கு வராது. ஏங்க சாமி படத்தை கூப்பிடணுமா? அப்ப உங்களுக்கு எத்தனை கை
அப்ப அவ கை